அடிமேல் அடி வாங்கி திணறி நிற்கும் அமெரிக்கா. கத்தாரின் உயிர் நாடியை பிடித்த ஈரான். செய்வது அறியாமல் சிக்கி தவிக்கும் வளைகுடா நாடுகள். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். இந்த போரோட தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஆயிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு போரால் அந்த நாடு எந்த அளவுக்கு பாதிப்பு அடையுதோ அதை விட அதை சுற்றி இருக்க நாடுகளும் பாதிப்படைஞ்சுட்டா இருக்குது. அது நேர்முகமாகவும் பாதிப்பு இருக்குது, மறைமுகமாகவும் பாதிப்பு இருந்து தான் இருக்குது. அதை பற்றிய தகவல் நம்ம ஒவ்வொரு நாளும் பகிர்ந்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போது ஈரான் நாட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தார் நாட்டு மேலே ஏவுகணையை வீசியிருக்காங்க. அது எங்கே வீசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரோட முக்கியமான இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தில் அந்த ஒரு ஏவுகணை வீசியிருக்காங்க. இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வளைகுடா நாடுகள் பகை நாடு கிடையாது, ஆனால் அமெரிக்காவோட தளவாடங்களை வைக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த தளவாடங்கள் தான் எங்களுக்கு குறியே அப்படின்னு சொல்லி அவங்க தாக்குதல் பண்ணாங்க. ஆனால் இப்போ அடுத்தடுத்து வரும்போது கத்தாரோட, அதாவது கத்தார் மட்டும் இல்லாமல் பல முக்கிய அரபு நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கட்டும், எண்ணெய் வயல்களாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக எண்ணெய் டேங்க்ஸு, ஏர்போர்ட்டு, இப்படி பல இடங்களை குறி வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, அமெரிக்காவோட தளவாடங்களை தான் அங்கே குறி வைக்கிறோம், ஆனால் அதையும் மீறி சில இடங்களில் அங்கே விழுந்துருது ஏவுகணைகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னாலும் இன்னைக்கு பல பாதிப்புகள் வளைகுடா நாடுகள் சந்திச்சு தான் இருக்குங்களே. அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் கத்தாரோட இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ராஸ் லஃபான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தொழிற்பேட்டையில் அந்த ஒரு சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. அங்கே ஈரான் ஏவுகணைகளை வீசி அதை தகர்த்து எரிஞ்சிருக்காங்க. இப்போ இதால் கத்தார் நாட்டுக்கு மட்டும் கிடையாது, உலகளவிலே ஒரு பாதிப்பு இருக்குது. ஏன்னா அந்த சுத்திகரிப்பு நிலையம் உலகில் ரொம்ப மிகப்பெரிய இயற்கை சுத்திகரிப்பு நிலையம். அங்கே இருந்தால் எல்என்ஜி அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யப்படுது. இப்போ அது பாதிப்படைஞ்சி சேதம் அடைஞ்சதுனால இப்போ எல்என்ஜியோட சர்வதேச மதிப்பு 12% அதிகரிச்சிருக்கு. இது உலகளவில் மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு. மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா அமெரிக்கா கத்தாரில் இருக்கிற அந்த தொழிற்சாலை இருந்து தான் எல்என்ஜியை 40% 45% இறக்குமதி பண்ணுது. இப்போ அங்கே பாதிப்படைஞ்சதுனால இந்தியாவில் எல்என்ஜியோட தட்டுப்பாடு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. கத்தார் நாடு என்ன சொல்றாங்கன்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர்ல நாங்கள் நடுநிலைமையாக தான் இருக்கிறோம், ஆனால் அப்படி இருக்கும் போதே எங்க நாட்டு மேல ஈரான் எதுக்கு இப்படி தாக்குதல் பண்ணுது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்று, கத்தார் நாட்டோட எனர்ஜி கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பாதிப்பை சரி செய்ய கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகும். ஏன்னா இந்த சுத்திகரிப்பு நிலையம் ரொம்ப ரொம்ப பெருசு, அது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம். அப்படிப்பட்ட ஒரு நிலையத்தை அடிச்சிருக்காங்கன்னா, இது மீண்டு வர கத்தாரு கண்டிப்பாக 5-6 வருஷம் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஈரானோட எண்ணெய் வயல்கள் மீது இஸ்ரேல், அமெரிக்கா எந்த நாடுன்னு தெரியல, அவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி பொறுப்பேற்கவே இல்லை. ஆனால் ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக இஸ்ரேல் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் நாங்கள் இஸ்ரேல் சும்மா விட மாட்டோம்னு சொல்லி இஸ்ரேல் இருக்க முக்கியமான எண்ணெய் கிடங்குகளை இவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பிறகு நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஈரானில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு ஆரம்பிச்சிருச்சு, கிட்டத்தட்ட நாங்கள் பாதி ஈரானை அழிச்சிட்டோம், ஈரானில் இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, மீதி ஈரானை நாங்கள் அழிச்சிருவோம், எங்களோட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துடும் அப்படின்னு நெதன்யாகு அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடி பல உலக நாடுகள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். என்னன்னா, ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை திறக்கணும், அங்கே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னா மற்ற உலக நாடுகள் உங்களோட போர்க்கப்பலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனால் மற்ற உலக நாடுகள் இல்லை நாங்கள் தரமாட்டோம், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வந்தால் அந்த போர் இன்னும் பெருசாக தான் ஆகும்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஆனால் உலக அளவில் இது எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா,
அமெரிக்காவோட ட்ரம்ப் உலக நாடுகள்கிட்ட வந்து கையேந்திர நிலை வந்துருச்சு, இதுக்கு காரணம் ஈரான் தான். அப்ப இதுலயே புரிஞ்சுக்கலாம் ஈரானோட கை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கு அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போதே இப்போ நேட்டோ அமைப்பு வந்து முன் வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நேட்டோட்டையும் கேட்டார் ட்ரம்ப், என்னன்னா வந்து உங்களோட போர்க்கப்பலை கொடுங்க அப்படின்னு. நேட்டோ மறுத்திருக்கு. ஆனா இப்போ சடனா வந்து நேட்டோ என்ன சொல்றாங்கன்னா, சரி நாங்க வந்து ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை பாதுகாக்க வந்து நாங்க எங்களோட போர்க்கப்பலை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் போரை மட்டும் நிறுத்தாம மற்ற வளைகுடா நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால நம்ம வந்து முன் வந்து இந்த ஒரு போரை நிறுத்துற விதமா உதவி செய்ய வருவோம் அப்படின்னுக்காக நேட்டோ சொல்லியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. அடுத்ததா அரபு நாடுகள் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன வார்னிங்னா ஈரானுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னபடி தான் கத்தார், பக்ரைன், துபாய், சவுதி அரேபியா போன்ற எல்லா நாடு மேலும் ஈரான் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈரானோட தாக்குதல் நிறுத்திக்கோங்க, உங்களோட போருக்கு எதுக்கு எங்களை பலிகடா மாத்துறீங்க, நீங்க இன்னமும் போர் தாக்குதல் அதிகமா பண்ணீங்கன்னா, அதாவது அந்த அரபு நாடுகள் மேல பண்ணீங்கன்னா பக்க விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஓவராலா இந்த போர்ல ஈரானோட கை ஓங்கி இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலோட கை ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகளும் இந்த போரால மிகப்பெரிய அளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து முன் வந்திருக்காங்க. ஆனா இந்த போர் இன்னும் அதிகமா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உலக அளவு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இன்னும் ஒரு 45 நாள் இந்த போர் தொடர்ந்துச்சுன்னா உலகமே தலைகீழா மாறிடும் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாரோட வேண்டுகோளும் என்னன்னா, இந்த போர் சீக்கிரமா முடிவுக்கு வரணும் அப்படின்னு. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு. இது கிங் டிவி, நான் உங்கள் டேவிட் சுரேஷ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.